ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பீஸாவுக்கு மாவு குழைப்பது எப்படி உங்களுக்கு காட்டித்தர போகிறேன். இதுக்கு தேவையானது முதலாவது வெள்ளை அதாவது கோதுமை மா 1 கிலோ எடுத்திருக்கிறேன். 1 கிலோ கோதுமை மாவுக்கு கேஃபேன்னு சொன்னால் அந்த ஈஸ்ட் வந்து நான் 2 பேக்கெட் எடுக்கிறேன். ஒரு பேக்கெட்டில் 7 கிராம் தான் இருக்கும். அது அரை கிலோக்குரியது. 2 பேக்கெட் நாங்கள் சேர்க்க வேணும். அதுக்கு நான் மில்க் எடுத்துருக்கிறேன். பால் வந்து கொஞ்சம் சூடான பாலில் வந்து தான் இதை நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ண வேணும். குளுமையான பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணால் உடனே கரையாது. அப்போ அதால் நாங்கள் கொஞ்சம் பால் சூடான பாலில் தான் நாங்கள் போட்டு இது பண்ண. அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு வெள்ளைச்சீனி சுகர் வந்து நாங்கள் 1 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லா மாவுலையும் படுற மாதிரி. அதுக்கு பிறகு நாங்கள் நல்லா கரைச்சி போட்டு இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நாங்கள் நல்லா குழைக்க போகிறோம். நல்லா பிணைஞ்சி போட்டு அதே அளவில் நான் கொஞ்சம் அதே கப்பில் கொஞ்சம் தண்ணியும் எடுத்து விட்டு நான் காணாமல் வந்துட்டு இப்போ 2ஐயும் போட்டு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். தேவைக்கு ஏற்ப தான் நாங்கள் தண்ணி விடணும். அதிகம் தண்ணி விட்டால் வந்து என்ன சொல்லும் ஒட்டி கொண்டிருக்கும். திரும்ப நிறைய போட்டுக்குள்ளே இது பண்ண வேண்டி வரும். அந்த உருட்டும் பொழுது அதிகம் சேர்க்க வேண்டி வரும். நாங்கள் அளவாக தண்ணி விட்டோம்னா ஓகே. இப்போ 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்க்குறோம். கொஞ்சம் குழச்சிட்டோம் பார்த்திங்கன்னா மேலால் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா குழச்சி போட்டு இப்போ இந்த பொழுத்தினால் மூடி ஒரு 3 மணித்தியாலம் குறைஞ்சா 3-4 மணித்தியாலம் விட போகும். நான் ஒரு 5-6 மணித்தியாலத்துக்கிட்ட விட்டுருந்தேன். நான் எனக்கு தெரிஞ்சு நல்லா பொங்கி வந்தது. ஸோ பொங்கி வந்தது உங்களுக்கு காட்டன் சட்டி ஃபுல்லாக பொங்கி வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து குழைக்க வேணும். திரும்ப எடுத்து அதை பொங்கி வந்தது மாவை குழைச்சி உருட்டி வட்டமாக நாங்கள் என்ன சொல்லுவோம் கைப்பிடி அளவுக்கு உருண்டையாக நாங்கள் வந்து அதை உருண்டை எடுத்து அதையும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுனேன். அதுக்கு பிறகு தான் நான் வந்து பீஸா செய்கிறதுக்கு தயார் பண்ணினேன். கிட்டத்தட்ட 6-7 மணித்தியாலம் இந்த பீஸா மாவை வந்து நாங்கள் புளிக்க வச்சா தான் நல்ல சுவையான ஒரு பீஸா மாவு வந்து எங்களுக்கு தயாராகி வரும். நாங்கள் பிடிச்சது ஆட்டைக்கு வந்து அந்த மாவு வந்து நல்லா இருக்கா பார்த்திங்கன்னா. இப்போ அடுத்த தக்காளி சோஸ் நான் போடுறேன். பீஸா மாவு உருட்டிட்டேன். தக்காளி சோஸ் கேஸை அதுக்கு பிறகு சலாமி எல்லாம் வச்சு அதுக்கு மேலேயும் கேஸை போட்டுட்டு ஓவனில் வச்சு நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் சரி 100